இருதய ஓட்டைகளை அடைத்தல், அடைப்புகளை நீக்குதல், ஸ்டண்ட் பொருத்துதல், ஆஞ்சியோகிராம் செய்தல், இருதய வாழ்வு பொருத்துதல், பைபாஸ் சர்ஜரி, இருதய மாற்று அறுவை சிகிச்சை என்று பல்வேறு வகையான தொடர் சிகிச்சைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற வளாகமாக கட்டுவித்தது என்பதை அனைவருமே நன்றாக அறிவீர்கள். அதற்கு பின்னால் வந்த அரசு இதை மருத்துவமனையாக மாற்றினார்கள் என்றாலும் பல்வேறு சிறப்பு துறைகள் இன்றி ஒரு மருத்துவமனையாக இது மாற்றப்பட்டது. மருத்துவமனையாக இது திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் தினந்தோறுமான புற பயனாளர்களின் எண்ணிக்கை ஒரு 500லிருந்து 700 வரை மட்டுமே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இதில் பல்வேறு வகையான பன்னோக்கு சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த பன்னோக்கு மருத்துவமனையில் 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மையம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 34 கோடியே 60 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த கருவி என்பது எனக்கு முன்னால் இங்கே கருத்துக்களை சொன்ன மருத்துவர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களிலும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் எங்கேயும் இல்லாத ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு 4-5 தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிற அந்த மருத்துவ உபகரணம் நம்முடைய அரசு மருத்துவமனையில், மாநில அரசு மருத்துவமனையில் 2022 மார்ச் திங்கள் 15ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. அந்த மேம்படுத்தப்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் மூலம் இன்றைக்கு சிறுநீரகம் அறுவை சிகிச்சைகள், புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், நாளமில்லா சுரப்பி அறுவை சிகிச்சைகள், இருதய அறுவை சிகிச்சைகள், இரைப்பை குடலியல் அறுவை சிகிச்சைகள் போன்றவைகள் ரோபோட்டிக் முறையில் 3D பார்வை மூலம் உடல் உறுப்புகள் தெளிவாக தெரியும், துல்லியமாக தெரியும் என்கின்ற வகையில் அவற்றின் மூலம் இந்த அறுவை சிகிச்சைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான சிகிச்சை தழும்புகள் மட்டுமே ஏற்படுவதால் பயனாளர்கள் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரத்தை பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பயன்படுத்தி இங்கே பாராட்டுக்களை பெற்றிருக்கிற மருத்துவர் பெருமக்கள் இதுவரை இது திறந்து வைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை சற்றேறக்குறைய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் 500 அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு மகத்தான சாதனை படைத்திருக்கிறார்கள். இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதைப் போல சற்றேறக்குறைய ஒரு 20 லட்சம் ரூபாய் வரை செலவாகிற இந்த பயன் ஏழை எளிய மக்களுக்கு, பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இன்றைக்கு அரசின் சார்பில் விலையில்லாமல் செய்யப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு உயிரும் எந்த அளவுக்கு புனிதமானது, மிகப்பெரிய அளவிலான அந்த உயிரிழப்புகளை தடுக்கிற வகையிலான இந்த திட்டம் இங்கே தொடங்கப்பட்டதற்கு பிறகு 500 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு, இந்த மருத்துவமனை வளாகத்தில் 2014 இருதயவியல் துறை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 2014 இருதயவியல் துறை தொடங்கப்பட்டதற்கு பிறகு இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிற சிகிச்சைகள், குறிப்பாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய நோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருவதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம். இளம் வயதினரும் கூட இருதய நோய் பாதிப்புகளுக்குள்ளாகி உயிரிழப்புகள் உலகம் முழுவதும் நிகழ்ந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். WHO, ICMR போன்ற
நிறுவனங்கள் இது குறித்தான ஆராய்ச்சிகளை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதற்கான தீர்வு சிகிச்சை என்பதில் இந்த மருத்துவமனையில் தீவிரம் காட்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் 500லிருந்து 600 பேர் இருதயவியல் பிரச்சனைகளுக்காக இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அதோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 600-700 பேர் புறப்பயனாளர்கள் தினந்தோறும் வந்து பயன்பெற்ற அந்த நிலை மாறி தற்பொழுது 2500 பேர், அதில் குறிப்பாக ஒரு 600-700 பேர் இருதயவியல் பாதிப்புகளோடு 2500 பயனாளர்கள் தினந்தோறும் இந்த மருத்துவமனைக்கு வருகிறார்கள். இதில் இந்த இருதயவியல் துறையை பொறுத்தவரை இருதய ஓட்டைகளை அடைத்தல், அடைப்புகளை நீக்குதல், ஸ்டண்ட் பொருத்துதல், ஆஞ்சியோகிராம் செய்தல், இருதய வால்வு பொருத்துதல், பைபாஸ் சர்ஜரி, இருதய மாற்று அறுவை சிகிச்சை என்று பல்வேறு வகையான தொடர் சிகிச்சைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்படி மேற்கொள்ளப்பட்டு வருவதன் விளைவாக இதன் மூலம் கடந்த 4.5 ஆண்டில் பயன்பெற்றிருப்பவர்கள் மட்டும் 20,000 பேர் இன்றைக்கு இந்த இருதயவியல் துறையில் பல்வேறு சிகிச்சைகளுக்காக இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள்.